இன்றைக்கி நாம் பார்க்க போவது பேக்ரவுண்டு, பின்புலம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் மேலே வர்றோம்ல, எல்லோரும் அவரவர்கள் முட்டி மோதிக்கொண்டு மேலே வர்றாங்க. அப்படி மேலே வரும்போது அவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இவர்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, இவங்களுக்கு பேக்ரவுண்டு இல்லை. பேக்ரவுண்டு இருக்கிறவங்க முன்னுக்கு வர்றது அப்படிங்கும்போது அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. பின்புலம் இல்லாதவர்கள் முன்னால் வர்றதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தந்தை ஒரு வியாபாரியாக இருந்தால் மகனும் வியாபாரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறில்லை. மகன் செய்யக்கூடிய வியாபாரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் புலிக்கு பிறந்தா பூனை ஆகுமா அப்படிங்கிற பழமொழியை நாம் பயன்படுத்துவோம். புலிக்கு பிறந்தா எப்படி பூனை ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? புலிக்கு பிறந்தா புலியாக தானே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது ஒன்று. ஒரு தடவை என்ன ஆயிற்று அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பெரிய மருத்துவமனை வச்சுருக்காருங்க. ஆனால் அவரோட பிள்ளை மருத்துவமனையை பார்க்கலை. அந்த பையன் வேறு படிப்பு படிச்சுட்டு போயிட்டான். அந்த பையன்கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டோட அப்பா கேட்குறாரு, ஏன்பா நீ என்ன இந்த வேலைக்கு வந்துட்ட, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டோன்னா அவன் சொன்னான், எங்கள் அப்பா ஒரு பிரபலமான ஒரு டாக்டரு, கண் டாக்டர் அப்படின்னு. ஓ, பிரபலமான கண் டாக்டராக உங்கள் அப்பா இருக்காரு போது நீ எதுக்குப்பா இந்த வேலைக்கு வந்த? நீயும் அந்த மாதிரி போயிருக்கலாம்ல, உங்களுக்கு என்ன சொந்த கிளினிக் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, அந்த பெரிய கிளினிக் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களோட கிளினிக் தான், எங்கள் வீட்டில் தான் அதை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. நீ ஏன்ப்பா ஆகலை அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் எங்கள் அப்பா அப்படி இருந்தால் நானும் அப்படி இருக்கணுமா என்ன? அப்படி நான் ஒன்றும் இல்லையே, நான் தனியாக தான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது மேலே ஆர்வம் இல்லை, எனக்கு அதை படிக்கணும்னு தோணலை, அதனால் நான் படிக்கலை அப்படின்னோன்னே, என்னப்பா இப்படி ஒரு ஆளாக இருக்க நீ? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கிளினிக் வச்சு நாளைக்கு நீங்கள்லாம் வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எவ்வளவு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், அதையெல்லாம் ஒரு வினாடி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ இவர் சொன்னார், சரி நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கிளினிக்கில் நாங்கள் எங்களுடைய முழு உழைப்பையும் போடுறோம் அப்படின்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன இருந்தாலும் அவர் மாதிரி ஆகாது அப்படி தானே சொல்லுவீங்க நீங்கள். நாங்கள் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் நீங்கள் எங்களை உணர்ந்து கொள்ளவே மாட்டீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எந்த நாளும் அந்த பிம்பத்தின் கீழேயே நாங்கள் வளர்கிற மாதிரி இருக்கும். எங்களை நீங்கள் எப்போ பார்த்தாலும், எப்போ எங்களை நீங்கள் எடை போட்டு பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க? எங்கள் அப்பாவோட தான் எடை போட்டு பார்ப்பீங்க. அப்போ எனக்குன்னு ஒரு சுய ஆற்றல் இருக்குது, எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும்ல. சில பேர் பாட்டில் திறமைசாலியாக இருப்பார்கள், சில பேர் மற்ற பக்கவாத்தியங்கள் வாசிப்பதிலே திறமைசாலியாக இருப்பார்கள், சில பேருக்கு இது எதுவுமே பிடிக்காது, இது எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு வருவாங்க. இப்போ சில பேர் தந்தை வெற்றியை அடைந்திருப்பார், ஆனால் மகன் அதே துறையில் இருப்பார், ஆனால் அவரால் சிறந்து வர முடியாது. ஏன் அப்படின்னா, அவரவர்களுக்கு என்று சில திறமைகள் இருக்கின்றன, அது அவரவர்களுக்கு உரியது தான். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். இதை விட்டுட்டு நீ ஏன் இதை செய்யலை, நீ ஏன் இதை செய்யலை என்று இளைஞர்களிடம் கேள்வி கேட்பதும், அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது சில வீடுகளில் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோன்னா, அப்பா டாக்டராக இருப்பார், அவர் திருமணம் பண்ணிக்கிற பொண்ணு டாக்டராக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வீட்டு பையனும் டாக்டராக இருப்பார், மருமகளும் டாக்டராக இருக்கும். இப்படி அந்த குடும்பமே டாக்டராக தான் இருக்கணும்னு தேடி தேடி பிடிச்சி கொண்டு வைப்பாங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் இப்படி இருந்தேன்னா என்னோடய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில தலைமுறைகள் ஆசிரியர் தலைமுறைகளாக இருக்கும். எங்கள் பாட்டி டீச்சரு, எங்கள் அம்மா டீச்சரு, இந்த பொண்ணு டீச்சர்னு அந்த
நாங்கள் ஆசிரியர் தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பேரன் எவ்வளவு மிகச்சிறந்த முறையில் அவன் வந்து பாடம் எடுத்தாலும் அவங்க தாத்தா மாதிரி ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். எப்போவுமே மற்றவங்களோட நம்மளை ஒப்பிடும்போது அது வந்து தாத்தாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கோபம்தான் வரும். தனித்தனியாக எங்களை பாருங்கள் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க. ஒவ்வொரு உயிர்களுமே அதை தான் எதிர்பார்க்குது. எங்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நீ பாராட்டு, அதை விட்டுட்டு எங்கள் அப்பாவோட திறமையோட என்னையே ஒப்பிட்டு நீ பாராட்டுற, அதே மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத பின்புலத்தில் இருந்து ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்க, இவங்க அப்பா யார் தெரியுமில்ல, ஒன்றுமே கிடையாதுங்க, சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு கிடந்தாரு, அவருக்கு போய் இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கான், இது ஊரையே விலை கொடுத்து வாங்கிடும் போல இருக்குது, அவ்வளோ திறமைசாலியாக இருக்குது. அப்பையும் அப்பாவோட அம்மாவோட அண்ணன் தம்பிங்களோட ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது இருக்குது. அவன் அண்ணன் பாருங்க அவ்வளோ பெரிய கலெக்டரு, இந்த பையன் பாருங்களேன் எப்படி இருக்கான்னு, அந்த வீட்டில் சும்மா சுற்றிக்கிட்டு அலையிறான், அப்போ அண்ணனோட ஒப்பிட்டு பார்த்து. இப்படி ஒவ்வொரு உயிரினங்களையும் அந்த பின்புலத்தோடு சேர்த்து சேர்த்து பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கி நாம் எல்லாரையுமே பார்க்குறோம். ஒருத்தவங்க வீட்டில் பாருங்கள், பெண் எடுக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண் படித்தவளாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், அது வந்து நியாயமான ஒன்று. பெண் வேலை பார்த்தால் பரவாயில்லை என்று சொல்லலாம், நியாயமான ஒன்று. ஆனால் பெண்ணோட அப்பா அரசாங்க உத்தியோகத்தில் கெசட்டட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இருக்கணும். ஏன்னா இவங்க அப்பா அதே மாதிரி கெசட்டடாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் பெண் எடுப்போம் அப்படின்ட்டு பின்புலத்தை தேடிக்கொண்டு ஓடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லைங்க, அதனால தான் என்னால் மேலே வரவே முடியல, பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் வருவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. சில படித்த மேதைகள் கூட சொல்கிறாங்க, ஓரளவு உயரம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடியவன் அந்த உயரத்தின் மீது ஏறி நின்று கொண்டு அவன் எதையும் செய்யும்போது அவன் இன்னும் உயர்ந்தவனாக இருப்பான், அதனால் பின்புலம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ பின்புலம் முக்கியமாக வேண்டாமா, அதை என்ன சொல்கிறீங்க, அதை சொல்லுங்க முதல்ல, அப்படி தானே கேட்குறீங்க. பின்புலம் முக்கியம் இல்லை என்பதை காட்டிலும் நாம் எந்த அளவுக்கு உயர்வடைகிறோம், துயரம் இல்லாமல் வாழ்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், மற்றவர்களால் மதிக்கும்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருமே தனித்தனி மனிதர்கள், தனித்தனி ஆற்றல்கள், தனித்தனி செயல்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டால்தான் நாம் நம்முடைய முழு உயரத்தையும் எட்ட முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். யாருமே அப்பா மாதிரி பையன் இருக்கணும், தாத்தா மாதிரி பேரன் இருக்கணும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்காமல் அவரவர்கள் அவரவர் மாதிரி இருந்தால் போதும் என்று வாழ்வது தான் சிறந்தது. சரிங்களா? ஜீவ நதிகள்னு ஒரு நதி இருக்கும், அந்த நதிகள் வற்றவே வற்றாது. வற்றி போகக்கூடிய நதிகள்னு ஒரு புறம் இருக்கும். இதுவும் நதி தான், அதுவும் நதி தான். அது வத்தலை அதனால் அது ரொம்ப வசந்தது, இது வத்தி போகுது அதனால் அது தாழ்ந்தது, அப்படி கிடையாது. எல்லா ஆறுகளும் மக்களை வாழ்விக்கவே வந்திருக்கின்றன அப்படிங்கிறதை உணர்ந்து நாம் எல்லாவற்றையும் பார்க்க தொடங்கினால் மிகச்சிறப்பான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.